சூப்பராக இருக்கு ப்ரோ. நான் சின்ன வயசுலேருந்து அப்போ எங்கள் ஊரில் இந்த பஸ்ஸு போயிருக்கு. அப்போ சின்ன வயசில் நான் ஒரு 7th 6th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் தேட்டரில். இப்பவும் சரி, ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு படம் ஃபுல் காமெடி ட்ரீட் என்ஜாய் பண்ணேன்னா இப்போ எப்படி உள்ள தள்ளித்த படம் நான் ஸ்டாப்பாக ஒரு காமெடி ஜெனரல் இருக்கும், இது மாதிரி இது சுந்தரா டிராவல்ஸ் படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். வடிவேல் சார் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நம்ம யதார்த்தமாக முரளி சார் யதார்த்தமாக நடிச்சிருப்பாரு. அந்த ஹீரோயினையும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மியூசிக் அந்த சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த பஸ்ஸில் வர சீன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த வினு சக்கரவர்த்தி கூட ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு காமெடி வரும் எங்கள் வீட்டில். அது உண்மையாலுமே ஃபென்டாஸ்டிக்காக இருந்து. ஓகே, சுந்தரா டிராவல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு காமெடி ஜேர்னரில் போயிட்டு இருக்கும். படம் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா சீரியஸ்னஸே தெரியாது. அப்படி ஒரு ஹிலாரியஸாக வந்து பார்த்தோன்னா அப்போவே பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்லேயே ஒரு காமெடிக்கு பஞ்சமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா முரளியாக இருக்கட்டும் ப்ளஸ் வடிவேல் சாராக இருக்கட்டும், ஒரு 2 பேரோட அந்த காம்போ வந்து சூப்பராக இருக்கு. அவரோட வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இருக்கிறாரு, வினு சக்கரவர்த்தி சார். அவர்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ப்ளஸ்ன்றதை விட அவர் அந்த டைமிங்கில் பண்ண காமெடியெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் அவரோட மேஜர் ப்ளஸ்ஸாக ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா எலி கேரக்டர். அந்த எலி கேரக்டர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அவரோட இன்னொரு பெரிய ஹீரோ இருக்கிறாரு. அது எதுன்னா அந்த பஸ்ஸு. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து முரளி ஹீரோவா இல்லை வடிவேல் ஹீரோவான்றதோட அந்த 2 பேர் தான் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லுவேன் நான். எலியும் ப்ளஸ் அந்த பஸ்ஸும் தான். அப்படின்ற போது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு மூவி வந்து இப்போ பார்க்கும் போது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்டராகவே இருக்கும். இப்போ அந்த காமெடி பார்த்து நம்ம ஆதித்யா டிவியில போட்டாலோ இல்லை படம் கேடிவிலேயே போட்டாலுமே இந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்காந்து பார்ப்போம். ஸ்டார்டிங் அந்த டைட்டில் கார்டுல இருந்தே வந்து பார்த்தோன்னா நம்மள ஒரு சிரிக்க வச்சிருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த படம் ஸ்டார்டிங் டைட்டில் கார்டுல இருந்து சரி படம் எண்டிங் வரைக்கும் சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த படத்தில் ஃபேவரட் சீன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா ஒரு வேஷம் போட்டுட்டு வந்து வரும்போது வினு சக்கரவர்த்தி வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லுவாங்க, இது வந்து இவரோட தங்கச்சிங்க சார் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லும் போது வந்து பார்த்தோன்னா கரெக்டா அப்படியே இருக்குது அப்படின்னு அந்த மேட்ச் பண்ணும்போது அது சீன் நல்லா இருக்கும். அது ஒண்ணு. பிளஸ் வந்து பார்த்தோன்னா உங்க அப்பனுக்கு இன்னொரு கண்ணு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்வர்சேஷன்ல ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தாமஞ்சேரி மாதிரி ஒரு சீனு. அது வினு சக்கரவர்த்தி சார் வீட்டுல வந்து பார்த்தோன்னா ஓடும்போது ஆகவே அந்த ஃபுல்லா வந்து அந்த வீட்டை நாஸ்தி பண்ணி விட்டுட்டு பண்ணும்போது கடைசியில அந்த சீன்லாம் வந்து பார்த்தோன்னா அன்லிமிட்டடா சிரிச்ச சீனு ப்ரோ. பிரிண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் ப்ரோ. இன்னும் பழைய படம் ஷேடு நல்லாவே தெரியுது. அங்கங்க லைட்டா பிசிறு தட்ட தான் செய்யுது. அங்கங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். சன் டிவியோடைய அந்த சன் நெக்ஸ்ட் வெர்ஷனே சூப்பராக தான் இருந்துச்சு. அவங்க ஏன் புதுசாக டிஜிட்டல் பண்ணுறாங்க? இத்தனைக்கு 7.1 கூட இல்லை, 5.1 தான் வச்சிருக்கிறாங்க. அது ரொம்பவே சவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவே தான் பாதிக்கப்படுது. ஸோ அது இன்னும் பெட்டரான ஒரு கம்பெனி கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓவராலாக அந்த மூவி பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா இது எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு வந்து கல்கி படத்தில் அந்த அந்த புஜ்ஜி வந்து பார்த்தோன்னா நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் என்னைக்குமே தமிழ் ஆளுங்களுக்கு ஒரே இதுன்னா என்னையுமே சுந்தரா டிராவல்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த பேர் வந்து பார்த்தோன்னா இன்னும் அந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நினைச்சு நிற்கும் அப்படின்றதான் உண்மையுமே கூட. ஓகே ப்ரோ. அதுவும் நல்லா இருக்கு. அந்த பஸ்ஸில் வர சீன் எல்லாமே சூப்பரா அந்த டைரக்டர் மேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நார்த் சைடில் போயிட்டு அந்த பொண்ணு கூட்ட வரும்போது கிளைமேக்ஸில் அந்த ஒரு மேரேஜ் இதில் நடக்கும் அந்த பொண்ணு கூட்ட சீன். அப்போ கிளைமேக்ஸில் நான் ஸ்டஃபாக காமெடியாக இருக்கும். அந்த வடிவேல் கூட ஒரு ஹிந்தி பாட்டு ஒன்று பாடுவாங்க. அந்த சீன்லாம் வந்து சூப்பராக நம்ம எப்படி ஒரு இப்போ எல்லாம் நல்லா கிரிஞ்சா எடுக்கிறாங்க. அது கிரிஞ்சாவே இருக்காது. வடிவேல் சார் நடிக்கிறது கிரிஞ்சு மாதிரியே தெரியாது, ஒரு யதார்த்தமா இருக்கும். வடிவேல் சார் அடுத்து கொண்டு போன படமும் இந்த சுந்தரா டிராவல்ஸ் சொல்லலாம். ஏன்னா நம்ம வின்னருக்கு முன்னாடியே இந்த படம் வந்துருந்தது சுந்தரா டிராவல்ஸ். ஸோ இந்த படம் வந்து அந்த டைம் கட்டத்தில் வடிவேல் சாருக்கு வந்து ஒரு உர்ரா அப்புறம் பார்த்துக்கலாம். சுந்தரா டிராவல்ஸ் வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு கம்பேக் தூக்கி விட்டதில் இந்த ஒரு படம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவரு அந்த சாங்க்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சாங்லயே வந்து பார்த்தோன்னா காமெடி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து படத்தோட எண்டிங் வரைக்கும் அதான் நான் ஸ்டாப்பா காமெடி போயிட்டே இருக்கும். நம்ம 2 பேரும் ஸ்கிரீன்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. முரளி சாரும் சரி. அதான் அந்த வினு சக்கரவர்த்தி சார் வீட்டில் நடக்கும் நான் ஸ்டாப்பா. வாய்ஸ் ஓவரே இல்லாமல் சும்மா நம்ம ஹாலிவுட் படத்தில் வர அந்த இவங்க மிஸ்டர் பீம்ல வர மாதிரி காமெடி நடக்கும். அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து அந்த மேரேஜில் போய் பொண்ணு கூட்ட நாட் சைட் போவாங்க. அங்கேயும் சூப்பரான காமெடி இருக்கும். ஸோ தாண்டி சென்டிமெண்ட் இருக்கும். சென்டிமெண்ட் இருக்கும். லவ் சீன் செட்டே இருக்கும். இந்த படம் மலையாளத்தையும் வந்து தமிழ்லயும் வந்து நான் தமிழ்ல தான் பார்த்துருக்கேன், மலையாளத்து வந்ததே தெரியாது. தமிழ்ல மியூசிக்கும் சரி பாட்டும் சரி அந்த சுந்தரா டிராவல் சாங்ஸும் சரி பட்டை கிளப்பின படம். 90s கிட்ஸ் கொண்டாடின படம். இப்போ வந்து ரிலீஸ் ஆன பேர் தெரில 2K கிட்ஸ் எல்லாம். ஸோ இது 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க.
ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாம் தேட்டரில் பாருங்க. இந்த படம் காமெடி படம் மாதிரி வந்து பார்த்தா வேற எந்த படம் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு? அதான் உள்ள தள்ளித்தான் பண்ணலாம். உள்ள தள்ளித்தான் எனக்கு நான் ஸ்டாப். இப்போ சுந்தரா டிராவல்ஸ் யூடியூப்ல நான் மைண்ட் ஃப்ரீ ஆகும்போது இந்த படம்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பேன். அதேமாதிரி உள்ள தள்ளித்தா, பிஸ்தா, மேட்டுக்குடி இந்த படம்லாம் நான் ஃப்ரீ டைமில் பார்த்தேன்னா அதில் உங்களுக்கு வந்து நான் ஸ்டாப்பு காமெடியாக இருக்கும். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுண்ணா. சரி, நான் சுந்தரம் டிராவல்ஸுங்கும் சரி அதே பேரில் வேறு ஏதாவது படம் வந்துச்சுன்னு நினச்சேன். ஏன்னா அது ஹைப்பாக கொடுக்கல கடைசி வரைக்கும். ஆமா தானேண்ணா, புக் மை சொல்லி இல்லை நானும் பார்த்தேன். அப்புறம் இங்கே வந்தானே சுந்தரம் டிராவல்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு போனாரு. நல்லா இருந்துச்சு படம். அந்த டிவியில் பார்த்த இதை விட இந்த தேட்டர் ஃபீல் அப்படியே இருந்துச்சு. படத்தை புதுசாக பார்க்குற மாதிரியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கறதுனால ஏதோ சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு இது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆடியோ மட்டும் கொஞ்சம் கரசலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த காமெடி, வடிவேல் சாரோட அந்த யதார்த்தமான நடிப்பு, அப்புறமேட்டு அவர் பேர் நையோ பேர் மறந்து வச்சு முரளி அவரோட யதார்த்தமான நடிப்பு. பிடிச்ச சீன் வந்து அந்த பஸ்ஸுக்கு வேப்பால் கட்டி எடுத்துட்டு போவாங்கல்ல, அது ஒன்று. பொண்ணு மாப்பிள்ளை ரெடி பண்ணி கூட்டு போறதுக்கு அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த வாய்ஸே இல்லாமல் அந்த டாம் அண்ட் ஜெரியை டிவியில் ஓட விட்டு அந்த போலீஸ் சார் வீட்டில் ஒரு இது நடக்குங்க, முட்டைலாம் தூக்கி அடிச்சுப்பாங்கல்ல, அந்த இது ஒன்று. அது நல்லா இருக்கும், செமையா இருக்கும். இந்த காமெடியெல்லாம் அப்பயே சூப்பராக பண்ணியிருந்தார் வடிவேல் சார். அதெல்லாம் அவரால் மட்டும் தான் பண்ண முடியும். என்னன்னா சாங்ஸ் எல்லாம் ஓகே தானே. சாங்ஸ் நம்ம காமெடியை பார்க்கும்போது சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ கருத்து தெரிவிக்காது. ஆனால் சாங்ஸ் அந்த படத்துக்கு ஒரு லீடு தான். நல்லா இருந்துச்சு. யாருமே ஆக்ட் பண்ணலண்ணா இதுல. அதான் யதார்த்தமா இருக்காங்கல்ல, நம்ம இயல்பா இப்படி இப்ப நம்ம பேசிக்கிறோம் அந்த மாதிரி அதுல இருக்கும். எல்லாத்தோட காமெடி அது வந்து எதுவுமே சீரியஸ்னஸா கொண்டு போக மாட்டாங்க இல்லையா? நீ படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே சீரியஸா கொண்டு போக மாட்டாங்க. ஒரு லோன் கேட்க அந்த ஆபீசர் வருவாரு, அதையுமே சீரியஸா கொண்டு போக மாட்டாங்க. அந்த டிராபிக்ல போய் அந்த பஸ்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் கலந்து விடுவோம், அதையுமே சீரியஸா கொண்டு போக, எல்லாம் சிரிப்பா கொண்டு போயிருப்பாங்க. செம்மையா இருக்கும். அப்புறம் அந்த லோனை எப்படா கட்டுவேன், February 30 கன்ஃபார்மா கட்டிடுவேன், அதையுமே சீரியஸா கட்டிடுவாங்க, எல்லாம் சிரிப்பா காட்டியிருப்பாங்க. அந்த எமோஷனல் சீன்ஸ் இருக்கும், எமோஷனல் சீன் நடக்கும். நம்ம எமோஷனலா ஆயிட்டு இருக்கும் போது அதையே காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. அது செமையா இருக்கும். அந்த வடிவேல் சாரை பீட் பண்றதுக்கு அதுக்கப்புறமேல்ட்டு முரளி சார் ஏமாத்துறதுக்கு அதென்னா மின்மினி பூச்சி பெட்டக்ஸ்ல பெரிய லைட் எரியுது, அதெல்லாம் செம்மையா இருக்கும். அதெல்லாம் நான் ஸ்டாப்பா சிரிக்கலாம். உண்மையாலுமே டிப்ரெஷன்ல இருக்காங்க எல்லாரும் இந்த படத்தை உட்காந்து நீங்க தியேட்டருக்கு வந்து பார்க்கணுன்ட்டு இல்லை, வீட்லயே உட்காந்து போட்டு பார்க்கலாம், செம்மையா இருக்கும். தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். நன்றி. சுந்தரா டிராவல்ஸ் வந்து ரீரிலீஸ் ஆனது வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஆனால் தேட்டரில் வந்து பார்த்தோன்னா செம்ம என்ஜாய் பண்ணிப்பாங்க. நம்ம டிவியில் போடும்போதே குடும்பத்தோடு உட்காந்து இந்த படங்கள்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். மறுபடியும் அதை தேட்டரில் பார்க்குறப்ப இன்னும் நல்லா இருக்குது. அந்த குவாலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம கில்லி படத்தில் வந்து ஒரு குவாலிட்டியெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் இப்போ இந்த தேட்டரில் பார்க்குறப்ப இல்லை. ஆனால் அதான் ரீரிலீஸ் வந்து இந்த படம் வந்து தெரியாதனால தான் பிரச்சனை. தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். எனக்கு பிடிச்ச சீனை வந்து அந்த பெட்டக்ஸில் அந்த மின்மினி பூச்சின்னு சொல்லுவார்ல, அது பெரிய லைட்டாக எரியுதுன்னு சொல்லுவார், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு அந்த டாம் அண்ட் ஜெர்ரி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒன்று நடக்கும், மூக்கெல்லாம் விட்டு அவர் முரளியெல்லாம் வேற லெவல் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி காமிக்கலாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த படமே ஃபுல்லாக காமிக்கலாக தான் இருக்கும். ஹீரோயின் வந்தப்போ தான் கொஞ்சம் சீரியஸ் ஆகும். அது கிளைமேக்ஸில் தான், அதான் கிளைமேக்ஸும் ஜாலியாக தான் முடிச்சிருப்பாங்க. இது அது ஒரு மாதிரி இல்லை, நம்ம அந்த போர்ஷனோட நடுவில் இருக்கிற படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த மாப்பிள்ளையை ரெடி பண்ணுறதெல்லாம் வந்து வேற லெவல் சீன். அதெல்லாம் நான் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மாப்பிள்ளையெல்லாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு அந்த வண்டி தோரணை வந்து ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டி ஃபுல்லாக வந்து அந்த வேப்பிலையை கட்டிட்டு கொண்டு வந்துருப்பாங்க. அதுக்கு ஒரு ரீசனாக சொல்லுவார் அவர், அது ரொம்ப சூப்பராக இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்போ நினச்சா கூட அது சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னா இந்த படம் சொன்னாங்க. நல்லாதாங்க, நல்லாதாங்க. நம்ம இதெல்லாம் வந்து பிரித்து பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காமிக்கல் ஃபிலிம்னா இந்த படம் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு படத்தை வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இருக்கிற படங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை. அதனால் இந்த படம் சாங்ஸ்லாம் இதுக்கு கம்மி தான். நம்ம சாங்ஸ் எல்லாம் பெருசாக கணக்கு போட்டு தேவையில்லை. இந்த காமெடி தான், படம் ஃபுல்லாக இருக்கிற காமெடி தான். அது இன்ட்ரி சீன்ஸ் எல்லாம் ஒரு ஒன்று, அதெல்லாம் வந்து இப்போ வரையுமே மீம் டெம்ப்ளேட்டாக இருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக பண்ணிருக்கு.
நிறைய விஷயம் அழகான்னு சொல்லும் போது அந்த இவர் வந்து அந்த போலீஸ் கேரக்டர் வந்து அவர் கொஞ்ச நேரம் வெக்கப்படுவார். உங்களே இல்லை சார் எங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லாரு. ஒரே இடத்துல அது வேற லெவலில் முடிச்சிருப்பேன். அப்புறம் அந்த எலிக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த பாஸ்போர்ட்டை கடிச்சு தூக்கி போட்டுரும். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஐ மீன் அந்த பஸ்ஸுக்கு ஒரு கதை இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த படம் தான் வந்து எல்லாருமே நடிச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக தான் இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க, தேட்டரில் பாருங்க, அது நல்லா இருக்கும். எனக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். ஏன்னா அது படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு ரவுடி வந்து இருந்துட்டு எப்படி டாக்டர் ஆனாரா இல்லையாதா கதையாக இருக்கும். அது ஒரு மாதிரி அவர் சூப்பராக கொண்டு போயிருப்பார். நம்ம பம்பல் கேஸ் சம்பந்தத்தில் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு. இதில் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு.